உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம். ஏன் நிறைய ரோட்லேயே பார்க்கலாம், காஃபி ஷாப் நிறைய வந்துருச்சு. யாரை பாரு டீ கடை, டீ காஃபி. சாதாரணமாக 1 or 2 டெய்லி சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. இதே சிலரை நம்ம பார்க்குறோம் அனுபவத்தில். இப்போ ஒரு லேடி இருக்காங்க, வேலைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட சாப்பாடே இன்றைய முழுவதும் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தா குறைந்தது ஒரு 8, 7, 8, 10 வரைக்கும் அது டீ ஆர் காஃபி. இதுதான் அவங்களோட அன்றாட உணவு. பகல்ல ஃபுல்லு ஈவினிங் வரைக்கும் இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பகல் உணவே எடுக்கிறது இல்லை. அப்புறம் எல்லா வேலையை முடிச்சு வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் சமைச்சு இரவு மாத்திரம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. இது இன்னும் சிலர் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அதுக்கு அடிக்ட் தான் ஆகுறாங்க. அதே போலத்தான் இந்த காஃபி டீ அடிக்ஷனும் இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஏன்னா இதோட பாதிப்பு என்ன, அதிக அளவு டீ காஃபி எடுப்பதின் விளைவுகள், பாதிப்பு என்ன அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். பொதுவாக இந்த டீ காஃபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அளவாக எடுத்துக்கும் போது அது நம்ம உடலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, நல்லது. அளவு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நாளைக்கு 1 அல்லது 2, ஸோ காலையில் 1, ஈவினிங் 1 டீயோ காஃபியோ எடுத்தோம்னா அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து பெருசாக பாதிப்பை உண்டு பண்ணாது. ஒரு ஜென்ரல் ஃபங்க்ஷனுக்கு, நம்மளுடைய ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு அது ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டை கொடுக்கும். பட் இதுவே நம்ம அளவுக்கு அதிகமாக போகும்போது, ஒரு நாளைக்கு 4, 5, 6, 7, 8 அப்படி நிறையா போகும்போது அது வந்து நம்ம உடலுக்கு வந்து சில பாதிப்புகளை உண்டு பண்ணுது. அடிப்படையில் மருத்துவ ரீதியாக இந்த டீ காஃபி நம்ம உடம்புக்கு என்ன விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடலுக்கும் மனதுக்கும் ஒரு வகையான உற்சாகத்தை அது கொடுக்குது. இதுதான் வந்து அடிப்படை அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், மோட் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க மருத்துவ ரீதியில். அதாவது இந்த கெஃபைன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதில் இருக்குது இந்த டீ காஃபியில். அதையே வந்து இப்போ வேற சில இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லையுமே அதை வந்து சேர்க்குறாங்க அந்த ஒரு ஃபீல் குட் எஃபெக்ட்டுக்காக. இந்த கெஃபைன் வந்து அடிப்படையில் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு கார் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன வேணும், மெயினாக இயங்கிறதுக்கு பெட்ரோல், டீசல் வேணும். அது மாதிரி நம்ம உடலுக்கு வந்து நம்ம அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்படின்ற உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் தான் நம்ம உடம்புக்கு மெயின் எனர்ஜி சோர்ஸ். அது உடல் உணவு மூலம்னு வரக்கூடியது. பட் ஒரு செல்லுக்குமே அடிப்படையில் அதோட ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் தான் வந்து செல்லுக்கான எனர்ஜி மாலிக்யூல். ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்றது அதோடைய பேர். இதுதான் வந்து ஒரு செல்லுமே தன்னுடைய எனர்ஜி சக்திக்காக உபயோகப்படுத்திக்குது. இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த அடினோசைன்ன்றது ரிலீஸ் ஆகும் வெளியே. அது போய் உடம்புல அதிகமாக சேர என்ன ஆகும்னா, ஒருத்தர் அதிகமாக வேலை பார்க்குறாருன்னா நிறைய ஏடிபி யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நிறைய அடினோசின் வந்து உடம்புல இருந்து வெளியேறும். அது போய் மற்ற எல்லா செல்லுகளுக்கும் போய் ஒரு சிக்னலை கொடுக்கும். ஓகே, இவர் வந்து நிறைய வேலை பார்த்துட்டாரு, அப்போ கொஞ்சம் இவரை வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் அப்படின்றது. அது வந்து உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலுமே சரி, ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம் வேலை செய்யறதுனாலுமே நமக்கு என்ன ஆகும், ஒரு 1 hour ரொம்ப வேலை பார்த்துட்டோம்னா அப்பா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பான்னு நமக்கு தோணும். அது வந்து இந்த அடினோசைன் நம்ம செல்லுகளுக்கு போய் சிக்னலை கொடுக்கும், ரெஸ்ட் எடுக்க வைக்கக்கூடியது. இந்த அடினோசைன் போய் அந்த சிக்னலுக்கு அந்த ரெசெப்டார்ல போய் லாக் ஆகிற இடத்த வந்து இந்த கெஃபைன் போய் பிளாக் பண்ணிடும். அந்த அடினோசைனை செயல்படாம விடுறதோட வேலை தான் வந்து இந்த கெஃபைன் பண்ற வேலை, டீயோ காஃபியோ. ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா, இப்போ காலைல 9 மணிக்கு இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறாங்க வேலை 9 மணிக்கு. ஒரு ஹெவியாக ஒர்க் இருக்கும், ஒரு 11 o'clock வரைக்கும் ஓவராக வேலை செஞ்சுருப்பார். இயற்கையாகவே பார்த்தா ஒரு 11 o'clock கொஞ்சம் அப்பா ஏகப்பட்ட ஃபைல் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு தோணும். அப்போ சரி ஒரு 11 o'clock கொஞ்சமாக ஒரு டீயோ காஃபியோ குடிச்சாங்கன்னா அந்த அடினோசைனோட வேலையை கொஞ்சம் நேரத்துக்கு பிளாக் பண்ணி வைக்கும். இப்போ குடிச்ச உடனே அவர் கொஞ்சம் தெம்பா ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு 1 hour 2 hours அது வேலை செய்யும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு டைம், 2 டைம் அப்படி குடிக்கும்போது அது கொஞ்சமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே அளவில் மன அளவுலையுமே வந்து இந்த டோபாமைன் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, அதையும் வந்து இது கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ அது வந்து மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இந்த அடினோசைனை பிளாக் பண்றது மூலமா உடலுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இது வந்து ஒரு சும்மா ஒரு என்ன சொல்ற உடம்புக்கு சும்மா ஓகே
நல்லா பண்ணுப்பா தட்டி அப்படின்னு ஒரு கொடுத்த மோட்டிவேஷன் பண்ற மாதிரி. என்கரேஜ் அளவா இருந்தா தப்பு கிடையாது. இது வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை சாதாரணமா மக்களுக்கு. இதே அதிகமாக ம். சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து அந்த அஜீரண கோளாறுகள் அது உண்டு பண்ணிடும். நம்ம ஆசிட் செக்ரீஷனை டிஸ்டர்ப் பண்ணும். அதே போல நைட்டு நேரத்துல கண்டிப்பா டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஓகே. சில பேர் நைட்டு டின்னர் சாப்பிட்டு டீ காஃபிலாம் குடிப்பாங்க. ஆமா. அப்போ அது வந்து தூக்கத்தோட எஃபெக்டை வந்து குவாலிட்டியை கண்டிப்பாக குறைக்கும். அது மாதிரி அவங்க பத்திரமா பார்த்துக்கணும். அவ்வளோ. இது காஃபி டீக்கே இந்த அளவுக்கு இருக்கு. அப்போ புகைப்பிடித்தல் போதை வஸ்துக்கள் பயன்படுத்தும் போது இதை விட பாதிப்புகள் அதிகம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.